ஓகே, ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ், கவர்னர் ஆஃப் பெங்கால் யார், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் யார், லாஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் யார், ஸோ இது மாதிரி கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஆஃப் இந்தியா, இது மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்காக ஸோ எந்தெந்த ஆக்டில் மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி இன்றைக்கி போர்ட் ஆஃப் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், ஸோ அது எப்போ போட்டாங்க, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றத மாதிரி பார்த்தலாம். ஸோ எப்போ அபாலிஷ் பண்ணாங்கிறதையும் சேர்த்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் நடந்த லாஸ்ட் செஷனில் நடந்த சொல்லிக் கொடுத்த இதில் ஒரு சின்ன ரீகால் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ அந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரை கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் ஆக்ட் legislative power of the Governor of Bombay and Governor of Madras are abolished. சரிங்களா? ஸோ எந்த சட்டத்தின்படி பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாண கவர்னர்களின் சட்டம் இயற்றும் அதிகாரம் பறிக்கப்பட்டது? சரிங்களா? நேற்று செஷனில் இது ஒரு பாயிண்டில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ அது எந்த ஆக்ட்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அதை கீழே டைப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின், லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அது செகண்ட் கொஸ்டின். ஸோ இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யார்? அண்ட் தேர்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், இன் விச் இயர் தி கவர்னர் ஆஃப் பெங்கால் ஆர் அப்பாயிண்டட்? சரிங்களா? எந்த வருடம் வங்காளத்திற்கான ஆளுநர் நியமிக்கப்பட்டார்? ஸோ இதுதான் 3 கொஸ்டின். சரிங்களா? இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரை கீழே அந்த கொஸ்டின் எழுதி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் கமெண்ட் மட்டுமே படிக்கிறவங்களுக்கு ஸோ அதில் ஈஸியாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதில் கேட்டிருக்காங்க போல அப்படின்னு ஈஸியாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் போயிடலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஸோ நேற்று அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆர் கவர்னர் ஜெனரல் கவுன்சில். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆர் கவர்னர் ஜெனரல் கவுன்சில் ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஆர் வைஸ்ராய் கவுன்சில். வைஸ்ராய் கவுன்சில். ஸோ இது 3க்குமே ஒரே மீனிங் தான். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், கவர்னர் ஜெனரல் கவுன்சில் ஆர் வைஸ்ராய் கவுன்சில். ஸோ நேற்றே பார்த்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் எடுத்துனவே 1773 1773 ஸோ ரெகுலேஷன் ஆக்ட், 1773 ரெகுலேஷன் ஆக்டில் தான் கவர்னர் ஆஃப் பெங்கால் சேஞ்ச் இன் டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? ஸோ அதே வருஷம் என்ன பண்ணுறாங்க, இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், ஸோ இவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. இவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்த உடனேவே அவங்களுக்கு ஹெல்ப் அண்ட் அட்வைசரி பர்பஸ்க்கு ஒரு கமிட்டி வேணும், அவங்களுக்கு ஆலோசனை வழங்க, உதவி மற்றும் ஆலோசனை வழங்குறதுக்காக ஒரு கமிட்டி வேணும் அப்படின்ற ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. அந்த சஜஷனில் 1773 ஆக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கவுன்சில் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஃபார் ஹெல்ப் அண்ட் அட்வைசரி கவுன்சில். ஸோ இந்த ஹெல்ப் அண்ட் அட்வைசரி கவுன்சில் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆர் கவர்னர் ஜெனரல் கவுன்சில் ஆர் வைஸ்ராய் கவுன்சில். ஸோ பின்னாடி அந்த போஸ்டிங் மாற்றிடுவாங்கல்ல, ஸோ கவர்னர் ஜெனரல் மாற்றி வைஸ்ராய் மாற்றிடுவாங்க. ஸோ அதனால் இப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்குது, இப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 3 சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு கவுன்சில் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ யார் அந்த ஸ்டேட்டோட கவர்னர்ஸ் இருக்காங்களோ அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டோட கவர்னர்ஸ்க்கு ஹெல்ப் அண்ட் அட்வைசரி பர்பஸ்க்காக கவர்னர்ஸ் இருப்பாங்க. சரி, ஸோ இந்த கவர்னர்ஸ் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்றது 1773 ஆரம்பித்தாங்க வித் மெம்பர் ஆஃப் 4. சரிங்களா? 4 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நேற்றே அந்த ஆக்ட்ஸ் 2 பிரித்து பார்த்துருந்தோம்ல. சரிங்களா? ஒரு பக்கத்து கம்பெனி ரூல், ஒரு பக்கத்து க்ரௌன் ரூல் பார்த்துருந்தோம். ஸோ 1773 அப் டு இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் 1947 வரைக்கும் பார்த்தோம். ஸோ இதில் இந்த கவர்னர் ஜெனரல் கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆர் வைஸ்ராய் கவுன்சில், இந்த கவுன்சிலோட மெம்பர்ஸ், சரிங்களா, மெம்பர்ஸோட நம்பர்ஸ், அதாவது எத்தனை மெம்பர்ஸ் அதில் இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஷார்ட்டாக எந்தெந்த ஆக்ட்லன்றதை பார்த்துடலாம். சரிங்களா? இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட மெம்பர்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது. ஸோ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, ஸோ எஸ்டாப்ளிஷ் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா 1773 வித் மெம்பர் ஆஃப் 4. சரிங்களா? ஒரு 4 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? So on the time of 1773 the strength of executive council was 4.
சரிங்களா? ஸோ எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா இன் விச் ஆக்ட் தி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னா 1773 ரெகுலேஷன் ஆக்ட்ல. சரிங்களா? ஸோ ரெகுலேஷன் ஆக்ட்ல ஆரம்பிக்கிறாங்க வித் நம்பர் ஆஃப் 4. சரிங்களா? ஸோ நேற்றே சொன்னோம் அதுக்கு அடுத்து வந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784ல 1784 ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க மெயினாக அப்படின்னா இட்ஸ் ரெக்டிஃபை தி டிஃபெக்ட்ஸ் ஃப்ரம் ரெகுலேஷன் ஆக்ட் 1773. ஒரு சில குறைகள் இருந்துச்சு, அந்த குறைகளை களைவதற்காக 1784ல் ஒரு ஆக்ட் போடுறாங்க, அதான் பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஸோ இந்த குறைகள் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட மெம்பர்ஸ் 4 பேர் இருக்காங்க, இது 4 பேர் எக்ஸஸ் தான் இருக்காங்க, 3 பேர் போதும் அப்படின்னு என்ன பண்றாங்க, தி ஸ்ட்ரென்த் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வாஸ் ரெடியூஸ்ட் ஃப்ரம் 4 to 3. ஸோ 4லிருந்து 1ஆக, ஸோ 4லிருந்து 3ஆக மாற்றப்படுது, அதாவது ஒருத்தர் வந்து குறைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ரெடியூஸ்ட். சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆர் கவர்னர் ஜெனரல் கவுன்சிலோட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4லிருந்து 3ஆக எப்போது குறைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1784ல குறைக்கிறாங்க. சரிங்களா? அகைன் தி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட மெம்பர்ஸோட ஸ்ட்ரென்த் எப்போ இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா 1833 சார்ட்டர் ஆக்ட் 3. ஸோ 1833 சார்ட்டர் ஆக்ட் 3ல அகைன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இன்க்ரீஸ் ஃப்ரம் 3 to 4. ஓகே, இதோ ஷார்ட்டாக எழுதுறேன். சரிங்களா? ஸோ எப்படியும் எழுத்து கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் ஷார்ட்டாக நம்பர் மட்டும் போகிறேன். சரிங்களா? எது நம்ம மனசில் பதியணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் இது எழுத்து பொருள் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம், நம்பரை மட்டும் பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ 1784 உங்களுக்கு தெரிய போகுது, 1833 உங்களுக்கு ஆக்ட் தெரிய போகுது. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட மெம்பர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் இட் வாஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 3 to 4. சரிங்களா? அகைன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வாஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 3 to 4. சரிங்களா? இந்த 4வது பேர் யாரா இருப்பாங்க அப்படின்னா 1833ல should be a law member அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? லா மெம்பர் ஒருத்தர், அதாவது லீகல் அட்வைசர். ஸோ லீகல் அட்வைசர் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் தான் மெக்காலே. ஸோ மெக்காலே அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட தி ஃபர்ஸ்ட் லா மெம்பர். சரிங்களா? ஸோ முதல் சட்ட உறுப்பினர். சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட முதல் சட்ட உறுப்பினர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா மெக்காலே தான். 1833ல சேர்க்கிறாங்க அந்த 4th மெம்பர். சரிங்களா? அகைன் தி 4th எப்போ இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து கம்பெனி ரூல், சாரி கிரவுன் ரூல் வந்துருங்க. ஸோ கிரவுன் ரூல்ல 1861 கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட், கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா தி ஸ்ட்ரென்த் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், தி ஸ்ட்ரென்த் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அகைன் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 4 to 5. 4லிருந்து 5ஆக உயர்த்தப்படுகிறது. ஸ்ட்ரென்த் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட ஸ்ட்ரென்த் 4லிருந்து 5ஆக உயர்த்தப்படுகிறது. சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா in which act the strength of executive council increased from 3 to 4, in which act the strength of executive council increased from 4 to 5. சரிங்களா? ஸோ எந்த சட்டத்தின்படி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4லிருந்து 5ஆக உயர்த்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1861. ஸோ இது மாதிரி இதை ஈஸியாக கன்சல்ட் பண்ணி, ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட மெம்பர்ஸை பற்றி எந்தெந்த ஆக்டில் போட்டிருக்காங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா 1773ல. சரிங்களா? ஸோ ஆரம்பத்தில் 4 பேர் அடிச்சு ஒரு உருவாக்குறாங்க. அப்படி 1784ல 4லிருந்து 3ஆக குறைக்கிறாங்க. அதுக்கடுத்து 1833 சாப்டர் ஆக்ட் 3ல திருப்பி அகைன் 3லிருந்து 4ஆக உயர்த்துறாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக 1861 ஆக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது 4லிருந்து 5ஆக உயர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ இதே மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு கமிட்டி ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து அதை பார்த்தலாம். சரிங்களா? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், இயக்குனர் மற்றும் கட்டுப்பாட்டு குழு. சரிங்களா? ஸோ இயக்குனர் குழு அல்லது மற்றும் கட்டுப்பாட்டு குழு கண்ட்ரோல்ஸ், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், கவர்னர் ஜெனரல் கவுன்சில் ஆர் வைஸ்ராய் கவுன்சில், அந்த கவுன்சில் எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஃபார் ஹெல்ப் அண்ட் அட்வைசரி பர்பஸ் ஆஃப் தி கவர்னர்ஸ். ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஆஃப் பெங்கால், வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு
உதவி செய்யறதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆரம்பிச்சாங்க. அப்போ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு மேனேஜ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவை மேனேஜ் பண்ணுறதுக்காக, ஸோ இந்தியா ஒரு மேற்பார்வையிடுவதற்காக மேனேஜிங் அத்தாரிட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு கமிட்டி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கமிட்டி தான் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரெண்டாக ஆரம்பிக்கிறாங்க. சரியா? ஸோ இது கிட்டத்தட்ட இது டயார்ச்சி சிஸ்டம் மாதிரி தான். ஸோ நிர்வாகத்திறனை ரெண்டாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார் கமர்ஷியல் அஃபேர்ஸ்க்கும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸையும் பார்த்துக்கிறாங்க. சரிங்களா? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கமர்ஷியல் அஃபேர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை பார்க்குறாங்க. ஸோ இது பார்க்கறதுக்காக எந்த வருடம் இவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், இயக்குனர் மற்றும் கட்டுப்பாட்டுக்குழு, கோர்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் எஸ்டாப்ளிஷ் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்ட். சரிங்களா? 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஸோ இதோட மெம்பர்ஸ், இந்தியாவை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று ஆரம்பிக்கிறோம், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதோட மெம்பர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷில் இருக்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ். சரிங்களா? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஸோ எம்பி ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இருக்க எம்பியை வந்து இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட மெம்பர்ஸாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ 1784 அவங்க இந்தியாவை மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனால் எங்கே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷோட பார்லிமெண்ட்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸை இதோட மெம்பர்ஸாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? 1784. அதுக்கடுத்து இந்த கோர்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்த ஆக்ட் சாட் ட்ராக் 1 1793. சரிங்களா? முன்னே சொன்ன மாதிரி இவங்க எங்கேருந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கோர்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரெண்டு பேருமே எங்கே இருக்காங்க, ஸோ எங்கேருந்து இருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷில் இருக்காங்க. அவங்க செய்கிற வேலை யாருக்கு செய்கிறாங்க அப்படின்னா இந்தியாவை மேனேஜ் பண்ணுறதுக்காக, ஸோ இந்தியாவை நிர்வாகம் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கான சேலரி எங்கேருந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கான சேலரி எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸாக இருந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோட வேலையை மட்டும் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான சேலரி பிரிட்டிஷோட வருவாயிலிருந்து கொடுக்கப்படும். அதே இந்தியாவை மேனேஜ் பண்ணுறதா ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், அந்த கமிட்டியோட மெம்பர்ஸ் அவங்க இருக்காங்க அப்படின்றனால தி சேலரி ஆஃப் கோர்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் drawn from Indian revenue. சரிங்களா? drawn from Indian revenue. ஸோ இந்திய வருவாயிலிருந்து இவர்களுக்கான சேலரி, அவங்களுக்கான பே ஆர் சேலரி கொடுக்கப்படுது. ஸோ இந்தியாவை மேனேஜ் பண்ணுறது தான் வர்றாங்க அவங்க. அதனால் இவங்க இந்தியாவை மேனேஜ் பண்ணுற காரணத்தினால அவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கான சேலரி இந்தியன் ரெவன்யூலேருந்து கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஆக்டில் சொல்கிறாங்க அப்படின்னா 1793 சாட் ட்ராக் 1 சொல்கிறாங்க. சரியா? ப்ளஸ் இன்னொன்று கோர்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலை எப்போ அபாலிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ், இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். எஸ்டாப்ளிஷ் நடக்கும், அதுக்கடுத்து அபாலிஷன் இருக்கும். ஸோ எப்போ அபாலிஷ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அபாலிஷ் பண்ணிடுறாங்க. இதை அபாலிஷ் பண்ணிட்டு சரிங்களா ஒரு இந்தியன் கவுன்சில் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இந்தியன் கவுன்சில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்தியாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு இந்தியன் கவுன்சில் ஆரம்பிப்போம். அந்த இந்தியன் கவுன்சிலில் ஒரு 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வித் மெம்பர் ஆஃப் 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒன் எக்ஸ்டர்னல் செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பார், எக்ஸ்டர்னல் செக்ரட்டரி இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒன் எக்ஸ்டர்னல் செக்ரட்டரி தான் இந்த இந்தியன் கவுன்சிலோட ஹெட்டாக இருப்பார். சரி, அவர் தான் சார்லஸ் வுட். சரிங்களா? சார்லஸ் வுட் தான் இந்தியன் கவுன்சிலோட சீஃப். சரிங்களா? அவர் எக்ஸ்டர்னல் செக்ரட்டரியாக இருப்பார். ஸோ இது ரெண்டும் தான் உங்களுக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அஸ் வெல் அஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வேற, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது வேற. சரிங்களா? ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னா நிர்வாக குழு அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா இயக்குனர் மற்றும் கட்டுப்பாட்டு குழு. சரிங்களா? ஸோ ரெண்டு குழுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டு குழு ஆரம்பிச்சது வேற, ரெண்டு குழு நீக்கப்பட்டது வேற. சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எப்படி கோர்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட மெம்பர்ஸ் பிரிட்டிஷில் இருந்தாங்களோ அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் மெம்பர்ஸ் பார்த்தோம் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது 4 பேர் இருந்தாங்க 1773. அகைன் இட் வாஸ் டிகிரீஸ் ஃப்ரம் 4 to 3 அப்படிலாம் பார்த்தோம்ல. ஸோ இந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே பிரிட்டிஷோட பீப்புளாக தான் இருக்காங்க. ஸோ எந்த வருஷம் இந்தியன்ஸ் ஆர் அலவுட் டு அப்பாயிண்டட் அஸ் அ மெம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்? சரி, இன் விச் ஆக்ட் இந்தியன்ஸ் ஆர் அலவுட் டு அப்பாயிண்டட் அஸ் அ மெம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கேட்டால் 1909.
சரிங்களா. ஸோ மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ், மார்லி ரிஃபார்ம்ஸில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியன்ஸ் ஆர் அலௌட் டு அப்பாயிண்டட் as a member of எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். சரிங்களா. ஸோ அப்போ கவர்னர் கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், வைஸ்ராய் கவுன்சில், இந்த கவுன்சிலில் இந்தியர்களை எப்போ நியமிக்கிறாங்க அப்படின்னா இந்தியன்ஸ். ஸோ இந்தியன்ஸ் எப்போ நியமிக்கிறாங்க அப்படின்னா 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது மூலியமா அப்பாயின்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன், தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹூ அப்பாயிண்டட் as a member of எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆர் கவர்னர் ஜெனரல் கவுன்சில் யார் அப்படின்னு கேட்டால் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. சரிங்களா. ஸோ எஸ்பி சின்ஹா அப்படிம்பாங்க, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. அவர் தான் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹூ அப்பாயிண்டட் as a member of எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆர் கவர்னர் ஜெனரல் கவுன்சில் ஆர் வைஸ்ராய் கவுன்சில் வாட் எவர். ஓகேங்களா. ஓகே, இது பார்த்தாச்சு. ஸோ இந்த கமிட்டிஸ் எப்போ போட்டாங்க, ஸோ நேற்று அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோம், இன்னைக்கு கவர்னர் ஜெனரல் கவுன்சில் பார்த்தோம், as well as கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்துருக்கோம். சரிங்களா. ப்ளஸ் இன்னொன்று மிக முக்கியமான ஒன்று நமக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எந்த ஆக்டில் வந்துச்சு, ஸோ இது கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி. சரிங்களா. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அடிக்கடி டிஎன்பிசிக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் கூட சொல்லலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இப்போ கொஞ்சம் காலமாக கேட்கறதுல இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 2 வருஷத்துக்கு பிஃபோராக இருக்க கொஸ்டின்ஸ் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இது வந்துருக்கும். சரிங்களா. இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேயே. ஸோ எந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிக் கேமரல் லெஜிஸ்லேட்டர், பை கேமரல் லெஜிஸ்லேட்டர். சரிங்களா. டை-ஆர்ச்சி சிஸ்டம். ஸோ யூனிக் கேமரல் அப்படின்னா ஒரு அவை சட்டமன்றம், யூனிக் கேமரல் லெஜிஸ்லேட்டர், பை கேமரல் லெஜிஸ்லேட்டர். சரிங்களா. as well as டை-ஆர்ச்சி, டை-ஆர்ச்சி சிஸ்டம். இதெல்லாம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். சரிங்களா. அதை ஷார்ட்டாக ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மனசில் ஞாபகம் இருக்கும். சரிங்களா. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா வந்து சென்ட்ரல் லெவலில் எப்போ ஆரம்பித்தாங்க, ஸோ யூனிக் கேமரல் ஓரவை சட்டமன்றம் மத்தியில் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, ஈரவை சட்டமன்றம் மாநிலங்களில் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, சரிங்களா. ஸோ ப்ராவின்சஸில் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்படி கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு நிறைய டவுட் வரும். ஸோ எத்தனை தடவை படிச்சிருந்தாலும் இந்த ஆக்ஷன் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த ஓரவை சட்டமன்றம், ஈரவை சட்டமன்றம், இரட்டை ஆட்சி முறை, இது மூணுமே ஒரு 3 ஆக்டில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை தாண்டி வேறு ஆப்ஷன் வச்சா எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. சரிங்களா. ஃபர்ஸ்ட் 3 ஆக்ட் என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா. 1909 ஃபர்ஸ்ட் ஒன், அதுதான் என்னங்க, மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். மின்டோ, இனிமேல் பேர் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் 1919, ஸோ மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட். ஓகேவா. அண்ட் லாஸ்ட் ஒன் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த 3 ஆக்ட் மட்டும்தான். சரிங்களா. ஸோ இந்த 3 ஆக்டில் மட்டும்தான் இது வரப்போகுது. ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி பார்த்துடலாம். சரிங்களா. ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. ஸோ இப்போ 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸில் சரிங்களா, இங்கே மேலே சென்ட்ரல் லெவல், சென்ட்ரல், இது ப்ராவின்சஸ். ப்ராவின்சஸ் அப்படின்னா மாகாணங்கள். புரிதலுக்காக ஸ்டேட்டுன்னு எழுதுறேன். சரிங்களா. புரிதலுக்காக ஸ்டேட் லெவல் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா. ப்ராவின்சஸ் மாகாணங்களில். ஸோ சென்ட்ரல் லெவலில் எப்போ கொண்டு வந்தாங்க, ஸ்டேட் லெவலில் எப்போ கொண்டு வந்தாங்க. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 தான். ஒன்று யூனிக் கேமரல், பை கேமரல், டை-ஆர்ச்சி. ஓகேவா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 1909 சென்ட்ரல் லெவலில் ஒரு யூனிக் கேமரல் லெஜிஸ்லேட்டர் கொண்டு வராங்க. சரிங்களா. யூனிக் கேமரல் லெஜிஸ்லேட்டர், அதாவது ஓர் அவை சட்டமன்றம், ஒரு அவை தான் இருக்கும். அந்த ஓரவை சட்டமன்றம் சென்ட்ரல் லெவலில் கொண்டு வராங்க. எப்போ அப்படின்னு கேட்டால் 1909 அந்த சென்ட்ரலில் கொண்டு வர ஓரவை சட்டமன்றம், அதுக்கு டேரக்ஷன் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா. இது மட்டும் தான் 1909 நடக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும் பொழுது இன் விச் ஆக்ட் யூனிக் கேமரல் லெஜிஸ்லேட்டர் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் சென்ட்ரல் லெவல் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த சட்டத்தின்படி ஓரவை சட்டமன்றம் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ டயக்ராம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ 1909 யூனிக் கேமரல், அப்போ சென்ட்ரல் லெவலில் ஈஸியாக பிடிச்சிடும். சரியா. அதுக்கடுத்து 1919 இங்கே யூனிக் கேமரல் லெஜிஸ்லேட்டர் சென்ட்ரல் லெவலில் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. இந்த யூனிக் கேமரல் லெஜிஸ்லேட்டரை அபாலிஷ் பண்ணிட்டு, சரிங்களா, பை கேமரல் லெஜிஸ்லேட்டர், பை கேமரல் லெஜிஸ்லேட்டர் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1919. ஸோ மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ஆக்டில் தான் என்ன பண்ணுறாங்க, பை கேமரல் லெஜிஸ்லேட்டர் சென்ட்ரல் லெவலில் கொண்டு வராங்க.
ஸோ சென்ட்ரல் லெவலில் இருந்த யூனிக் கேமராவில் அபாலிஷ் பண்ணிட்டு பைக் கேமரால் கொண்டு வராங்க 1919 as well as ப்ராவின்சஸ் லெவலில் யூனிக் கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரியா, யூனிக் கேமரல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, யூனிக் கேமரல் லெஜிஸ்லேட்டர். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது இரு அவை சட்டமன்றம் மத்தியில் ஏற்படுத்துகிறாங்க 1919. அதே மாதிரி ஓரவை சட்டமன்றம் மாகாணங்களில் ஏற்படுத்துகிறாங்க 1919. சரியா, அதுக்கு அடுத்து ஸோ இந்த யூனிக் கேமரல் பைக் கேமரல் லெஜிஸ்லேட்டர் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யூனிக் கேமரல் இங்கே ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அடுத்த வருஷம் 1935 1935 இங்கே பைக் கேமரல் லெஜிஸ்லேட்டர் கொண்டு வந்துடுவாங்க. பைக் கேமரல் லெஜிஸ்லேட்டர் கொண்டு வந்துடுவாங்க. ஈர் அவை சட்டமன்றம் 1935 ஏற்படுத்தப்படும். சரிங்களா, அந்த ஈரவை சட்டமன்றம் எந்தெந்த ஸ்டேட்லலாம் கொண்டு வந்தாங்க? ஸோ 1935 ஒரு 6 ஸ்டேட்டில் கொண்டு வந்திருப்பாங்க ஈரவை சட்டமன்றம். சரிங்களா, ஸோ முன்னே பார்த்த மாதிரி ஸோ இந்தியாவில் மிக முக்கியமான இடங்கள் 3. சரி, அந்த 3 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெங்கால், ஸோ பெங்கால், பாம்பே, மெட்ராஸ். ஸோ ஆப்வியஸ்லி இது 3 வந்துடும். சரிங்களா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு சொல்லப்படுற யூபி, இப்போதைய யூபி அப்போதைய யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஐக்கிய மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூபி, இப்போதைய உத்தரப்பிரதேஷ். சரி, அதுக்கடுத்து அஸ்ஸாம் அண்ட் பீகார். சரிங்களா, இந்த 6 மாகாணங்களில் ஈரவை சட்டமன்றம் 1935 ஏற்படுத்திடுறாங்க. சரிங்களா, ஸோ ப்ளஸ் யூனிக் கேமரல் பைக் கேமரல், யூனிக் கேமரல் பைக் கேமரல். ஓகேவா, ஸோ இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டை ஆர்ச்சி சிஸ்டம், ஈர் அவை சட்டமன் இரட்டை ஆட்சி முறை. சரிங்களா, ஸோ இந்த இரட்டை ஆட்சி முறை மட்டும் எது கொண்டு வராங்க அப்படின்னா நிர்வாகத்திறனை 2ஆக பிரிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ நிர்வாகத்திறனை 2ஆக பிரித்து ஸோ முக்கியமான துறைகள் முக்கியமல்லாத துறைகள் அப்படி 2ஆக பிரிக்கிறாங்க. விச் மீன்ஸ் ஸோ டேரெக்டாக பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி ஒரு கமிட்டியும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இல்லாமல் நம்ம நேராக பார்த்துக்கிற மாதிரி ஒரு இதுவும் பிரிக்கிறாங்க 2ஆக. அது என்ன அப்படின்னா டை ஆர்ச்சி, இரட்டை ஆட்சி முறை, இரட்டை ஆட்சி முறை. ஸோ 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ரிசர்வ்டு சப்ஜெக்ட், அதாவது ஒதுக்கப்பட்ட துறைகள். இன்னொன்று டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் மாற்றப்பட்ட துறைகள். ஸோ ரிசர்வ்டு சப்ஜெக்ட், டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட். இந்த ரிசர்வ்டு சப்ஜெக்டை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் பிளஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ். சரிங்களா, டிரான்ஸ்ஃபர்டு மாற்றப்பட்ட துறைகள் யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கவர்னர் பிளஸ் member of elected members of the provinces. So provinces level தான் provinces, central level தான் central. சரிங்களா, ஸோ இந்த டயர் சிஸ்டம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு 2 தான். சரிங்களா, ஸோ டயார்ச்சி முதல்ல எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டாலும் சரி. ஸோ டயார்ச்சி ப்ராவின்சஸில் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 2 தான் 1919. சரிங்களா, 1919 சரிங்களா மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ஆக்டில் தான் தி டயார்ச்சி சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் இந்தியா இன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா ப்ராவின்சஸ் லெவலில். சரிங்களா, ஸோ டயக்ராமில் சென்ட்ரல் ஸ்டேட், ஸோ ப்ராவின்சஸ் போட்டோம் அப்படின்னா ஸோ முதல்ல 1919 எங்கே ஆரம்பிக்கிறாங்க டயார்ச்சி அப்படின்னா ஸ்டேட் லெவலில் தான் ஆரம்பிக்கிறாங்க டயார்ச்சி. அதாவது ப்ராவின்சஸ் லெவலில் டயார்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டயார்ச்சி முன்னே சொன்ன மாதிரி இதை யார் பார்த்துப்பாங்கன்னா கவர்னர் ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ், கவர்னர் ப்ளஸ் மெம்பர் ஆஃப் எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ப்ராவின்சஸ். சரிங்களா, அவங்க பார்த்துக்கிறாங்க. அதுக்கடுத்து 1935 இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் சென்ட்ரல் லெவல் டயார்ச்சி. ஸோ இரட்டை ஆட்சி முறை 1935 சென்ட்ரலில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் லெவலுக்குன்னு வரும்பொழுது சரிங்களா, சென்ட்ரல் லெவலுக்குன்னு வரும்பொழுது ஸோ இங்கேயும் அதே தான் ரிசர்வ்டு சப்ஜெக்ட், டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட். ஸோ இந்த ரிசர்வ்டு சப்ஜெக்டை டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா இங்கே ப்ராவின்சஸ் லெவலில் இருக்கிறனால கவர்னர்ஸ். அப்போ இங்கே யார் வருவாங்க? வைஸ்ராய். ஸோ வைஸ்ராய் பிளஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ். ஸோ வைஸ்ராய் பிளஸ் எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ப்ராவின்சஸ், எலக்டட் மெம்பர் ஆஃப் தி சென்ட்ரல். சென்ட்ரல் லெவலில் இருக்க லெஜிஸ்லேட்டரோட எலக்டட் மெம்பர்ஸ் வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகாது. சரியா, ஓகே. இன்றைக்கி நடத்தின 3யுமே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஸோ இன்றைக்கி கொடுத்த 3 கொஸ்டின் மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வரும்போது இந்த கண்டினியூட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஷார்ட்டாக நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸியாக மனசில் நின்றும். சரிங்களா, ஓகே, படிங்க, கீப் கோயிங்.
கீப் ஸ்டடிங். சரிங்களா? கடின உழைப்பு வெற்றியை தரும். நன்றி, வணக்கம்.